எனக்கு மேரேஜ் ஆகுறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா நிவின் மாப்பிள்ளையா இருக்க கூடாது. அதானே உங்க பிரச்சனை. ஓ, அவன் மாப்பிள்ளையா இருந்து சீக்கிரம் எவளையாவது கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டா போதும்னு இருக்கேன். இவ வேற கிறுக்கச்சி மாதிரி உளறிட்டு இருக்காளே. என்ன என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. ஒண்ணுல நிவின் உன்னோட எக்ஸ்ன்றதுனால நான் ஏதோ பொசசிவ்னஸ் ஆகி அவனை ஏதோ பழிவாங்க நினைக்கிறேன்னு உனக்கு தோணுதா? அப்படி பொசசிவ்னஸ் வந்து ஏதாவது பண்ணாதான் நான் சந்தோஷப்படுவேனே. நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? மைண்ட் வாய்ஸா? ஒன்னும் இல்ல. அது சரி, இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? சொல்லு. அப்படி ஏதாவது உனக்கு தாட் இருந்தா இந்த மொமெண்ட் இதை யூஸ் பண்ணிக்க காவேரி. கம் ஆன். இது பாருங்க, தேவையில்லாம பைத்தியம் மாதிரி நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் பைத்தியமா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வீட்ல சொல்லி சம்மதம் வாங்குறது தான் பெரிய ப்ராசஸே. நிவின மாப்ளன்னு சொன்னாலே என் அக்கா பெரிய பிரச்சனை பண்ணி என்ன கொன்னே போட்டுருவா. அவ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவளோ அதே மாதிரி அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நாம பண்ணா அத திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அப்படியே பேசியே கொன்றுவா. வருஷ கணக்கா போராடினா வேணா எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கலாம். ஆனா அது வரைக்கும் யமுனாவை காப்பாத்த முடியுமா? நான் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே நல்லா யோசிச்சுட்டேன். அதனால்தான் இப்படி ஒரு முடிவு. அதுக்கப்புறம் தான் நிவின் கிட்டயே நான் போய் பேசினேன். கல்யாணம் முடிஞ்சு நிவினையும் யமுனாவையும் கூட்டிட்டு போனா எங்க அம்மா பெருசா வெடிப்பாங்கதான். ஆனா வேற வழி இல்ல, கடைசியா ஏத்துப்பாங்க. ஏன் என்னையும் அப்படித்தானே ஏத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் சரி, நீ உங்க வீட்டு ஆளுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கியே, நிவினோட அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்கணும்ல. இது பாருங்க, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. நிவினோட வீட்டுக்கு தெரிஞ்சா நிவினோட அம்மா கண்டிப்பா அவங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருவாங்க. அவங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும், இந்த பசுபதி தானே? தெரியுதுல்ல. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். நிவின் பசுபதியோட தங்கச்சி பையங்கிறதுனாலயே மெயினா எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். சும்மா இதெல்லாம் யோசிக்காம எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த பாருங்க, மேரேஜ் விஷயத்த நான் யமுனா கிட்ட சொல்லிட்டேன். அவ்வளவு ஆசையா கிளம்பிட்டு இருக்கா. இந்த கல்யாணம் இன்னைக்கு நடந்தே ஆகும்னு நான் நம்பிக்கை கொடுத்திருக்கேன்.